லாஸ்ட் 24 ஹார்ஸ் ஒரு மிகப்பெரிய டெவலப்மென்ட் நடந்திருக்குது. பாகிஸ்தான் இவ்ளோ நாள் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதல இந்தியா மேல பண்ண முயற்சி செஞ்சிருக்காங்க. அத நம்ம தகர்த்துட்டு, பதிலுக்கு பாகிஸ்தான் மேல பண்ண தாக்குதல் இருக்கு தெரியுமா? உலகத்துல யாருமே இதுவரைக்கும் பண்ணாத ஒரு தாக்குதல். அப்படி என்ன நடந்துச்சுன்னு தானே கேட்கிறீங்க. டீடைல்டா இப்ப சொல்றேன். முதல்ல இன்னைக்கு காலையிலே ஒரு பிரஸ் மீட் வச்சாங்க. அப்பவே நம்மளோட 3 ஹீரோஸ் 3 பேர தான் நம்ம அதிகமா மறுபடியும் பேசிட்டு இருக்கோம். ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி, கர்னல் சோஃபியா குரேஷி, விங் கமாண்டர் வியோமிகா சிங். இன்னைக்கு காலையில ஒரு பிரஸ் மீட் வச்சாங்க. அப்பவே அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு அதிகாலை ஓகேவா, இன்னைக்கு ஒரு 1:40 நள்ளிரவு அப்படி சொல்லலாம். அந்த டயத்துல பாகிஸ்தான் சைடுல இருந்து இந்தியா மேல பயங்கரமான தாக்குதல்கள் முயற்சி செஞ்சிருக்காங்க. இன்க்ளூடிங் ட்ரோன்ஸ், மிசைல்ஸ், லாய்டரிங் அம்யூனிஷன்ஸ் பிளஸ் UCAV அன்மேன்ட் காம்பேட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ். அது வரைக்கும் இந்தியா மேல எல்லாத்தையும் ஏவி விட்டுருக்காங்க. 26 டார்கெட்ஸ் இந்தியாவுக்குள்ள அவங்க செட் பண்ணி உள்ளுக்குள்ள அனுப்பிச்சிருக்காங்க. அக்ராஸ் லொகேஷன்ஸ் இந்தியாவோட பார்டர்ல குஜராத்ல இருந்து நான் சொன்ன மாதிரி அரேபியன் சீல இருந்து இமயமலை வரைக்கும் பார்டர் ஃபுல்லா ஒரே நேரத்துல உள்ளுக்குள்ள அனுப்பிச்சிருக்காங்க. நம்மளோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அதிபயங்கரமா வேலை செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அவங்க தகர்த்திருந்தாலும் 1-2 இடங்கள்ல அடியும் பட்டிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உதம்பூர் ஓகேவா, பத்தன்காட், ஆதம்பூர், புஜ் இதெல்லாம் எல்ஓசில இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய இடம் அண்ட் இன்டர்நேஷனல் பார்டர்ல இருந்து இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல எல்லாம் சஸ்டெயின்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல எல்லாம் தாக்குதல்கள் நடந்திருக்குது பாகிஸ்தான் அனுப்பிச்சதுல. இந்தியா பதிலுக்கு அவங்க அடிச்சிருக்கிறது இருக்குல்ல, சாதாரணது கிடையாது. எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா முரிட் அப்படிங்கிற அவங்களோட ஏர்பேஸ், ரஃபிகி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவங்களோட ஏர்பேஸ், சக்லால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவங்களோட ஏர்பேஸ் இதெல்லாம் 300 கிலோமீட்டர் உள்ள இருக்குது. சென்னையில இருந்து நம்ம மதுரை கிட்ட போயிடலாம். அவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள தள்ளி இருக்குது. பார்டர் சென்னையில இருக்குன்னா மதுரை கிட்ட போனா எவ்வளவு தூரம் இருக்கும், கோயம்புத்தூர் கிட்ட போனா எவ்வளவு இருக்கும், அவ்வளவு தூரம் உள்ள ஓகேவா, அவ்வளவு தூரம் சக்லால் அடிச்சிருக்கோம். ரஹீம் யார்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட முக்கியமான ஏர் பேசஸ் ஓகேவா, இங்க இருந்து தான் இவங்களோட மொத்த ஃபிளைட்ஸ், இவங்களோட மிசைல்ஸ், ஏரியல் இந்த மாதிரி அன்மேன்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே மெயினா அவங்க ஸ்டோர் பண்ணக்கூடிய இடம், டேக் ஆஃப் ஆகக்கூடிய இடம்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட முக்கியமான பேசஸ் அவங்க நாட்டுக்கு உள்ள இருக்கும்ல, அந்த இடங்களை இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா துல்லியமா நம்ம தகர்த்தி இருக்கோம். இது இன்னைக்கு காலையிலே சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நீங்க மத்த நியூஸ்லாம் பார்க்க இன்னும் பாகிஸ்தான்ல நிறைய இடத்துல ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. இஸ்லாமாபாத் கிட்ட இருக்கிற ஒரு ஏர்பேஸ்ல இருந்து புகை வருதுன்னு போட்டுட்டு இருக்காங்க, என்னெல்லாமோ போட்டுட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு காலையில் நடந்த பிரஸ் மீட்ல அவங்க மெயினா சொன்னது முரிட், ரஃபிகி, சக்கலால், ரஹீம் யார்கான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஏர்பேசஸ். இங்க இருந்து தான் அவங்களோட ராணுவம் டேக் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் அத்தனையுமே நம்ம தகர்த்தி இருக்கோம். அண்ட் இந்தியா காலையிலே ஒரு விஷயம் சொன்னாங்க. பாகிஸ்தான் இந்தியா சைடு ஒரு மோசமான முயற்சியில இறங்கி இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீநகர் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கூல் கிட்ட ஒரு தாக்குதல் முயற்சி செஞ்சிருக்காங்க. சோ ரிலிஜியஸ் பிளேசஸ் அண்ட் பப்ளிக் பிளேசஸ் அவங்க டார்கெட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ஷேம்ஃபுல்லான ஒரு விஷயம். பதிலுக்கு இந்தியா அப்பமும் தாக்குனப்பமும் நம்ம ஒரு எமர்ஜென்சி ஒரு பெருசா யோசிக்காம கண்டமானி கிடைக்கல. அப்பமும் நம்ம ரொம்ப டார்கெட் பண்ணி அவங்களோட ஆர்ம்டு டிஃபென்ஸ் இடங்களை தான் நம்ம அடிச்சிருக்கோங்கிறத இந்தியா காலையிலே பிரஸ் மீட்ல சொன்னாங்க. பிளஸ்